அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 42. தென் தேசத்து ராஜஸ்திரீ பூமியின் எல்லைகளிலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தாள். இதோ, சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரீ இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய புண்ணிய நாமத்தினாலே சத்தியவசன நிகழ்ச்சியை கேட்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். அநேகரை ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த நிகழ்ச்சியை காண நீங்கள் உதவி செய்யும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அருமையானவர்களே, சமஸ்த இஸ்ரவேல் நாட்டின் ராஜாக்களை குறித்து நாம் கற்று வருகிறோம். முதல் ராஜா சவுல் ராஜா, இரண்டாவது ராஜா தாவீது, மூன்றாவது ராஜா இங்கே நாம் காண்கிறது சாலமோன். சாலமோனுடைய ஆசீர்வாதங்களை கண்டோம், வீழ்ச்சிகளை கண்டோம், அவருடைய வீழ்ச்சியின் காரணங்களை கண்டோம், வீழ்ச்சியினுடைய விளைவுகளை எல்லாம் நாம் கண்டோம். ஆனால் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்கிறது, நம்முடைய ஆண்டவராக இயேசுவானவர் சாலமோனை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். சாலமோன் என்றால் ஞானத்திலே சிறந்தவன் என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, உலகத்தினுடைய எல்லா மக்களும் சொல்லுகிற ஒரு காரியம் சாலமோனுடைய ஞானம் பெரிதென்று. ஆனால் சாலமோன் சின்ன சின்ன காரியத்திலிருந்து பெரிய பெரிய காரியங்கள் வரையிலும் அவன் அநேக நீதிமொழிகளை அவன் பாடினான். தாவீதோ அவன் சங்கீதங்களை பாடினான். ஆனால் சாலமோனோ நீதிமொழிகளை பாடினான். சாலமோனுடைய நீதிமொழிகள் மிக முக்கியமான ஒரு நீதிமொழிகளாக காணப்படுகிறது. 3000 நீதிமொழிகளிலே அதில் இப்போது இருப்பது 600 நீதிமொழிகள் தான் அது கிடைக்க பெற்றதாக காணப்படுகிறது. அருமையான சகோதர சகோதரிகளே, சாலமோனை காட்டிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் பெரியவர். இதை குறித்து திருமறை மிக தெளிவாய் சொல்கிறது. ஏனென்றால் சேபா ராஜஸ்திரியானவள் அவள் சாலமோனுடைய ஞானத்தை குறித்து வியந்தாள். ஆனால் சாலமோனை காட்டிலும் பெரியவராகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் ஞானம் மிகவும் பெரியதாக காணப்படுகிறது. நான் ஏன் சாலமோனை காட்டிலும் நம்முடைய ஆண்டவர் பெரியவர் என்பதை சொல்ல விரும்புகிறேன் என்றால் அதற்கு சில காரணங்கள் உண்டு. அதை 3 காரணங்களாய் சொல்கிறேன். முதலாவது, ஆண்டவராகிய இயேசுவின் ஞானம் சாலமோனின் ஞானத்தை காட்டிலும் பெரியதாகும். ஏனென்றால் சாலமோனின் ஞானம் தேவனிடத்திலிருந்து வந்தது. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவரோ பிதாவின் ஒரே குமாரன், அவரே கர்த்தரும் ஆண்டவருமாக இருக்கிறார். ஆகவே வேத வசனம் மிக தெளிவாய் சொல்கிறது, அவரே ஞானமாயிருக்கிறார் என்று 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் கடைசி வாக்கியத்திலே வாசிக்கிறோம். தேவனாலே இயேசுவானவர் தாமே ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் நீதியாயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு, மீட்புமாயிருக்கிறார். அப்படியானால் அவரே ஞானமாயிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 3ஐ வாசித்து பாருங்கள். சேபா அந்த ராஜஸ்திரி என்னென்ன காரியத்தை குறித்தெல்லாம் அவள் கேட்டாளோ அந்தந்த காரியத்தை குறித்து அவன் விடுவித்தான் என்று சொல்லப்படுகிறது. இந்த சாலமோன் ராஜா விடுவிக்காத காரியங்கள் இந்த உலகத்திலே ஒன்றுமே இல்லை என்று சொல்லப்படுகிறது. இந்த சேபா ராஜஸ்திரி தன் நாட்டிலே சாலமோனுடைய ஞானத்தை குறித்து, அவருடைய மகிமையை குறித்து, அவருடைய மகத்துவம் குறித்து கேள்விப்பட்டவைகளிலே அங்கே அவள் கண்டதிலே பாதி கூட அங்கு சொல்லப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. சாலமோனுடைய ஞானம் எப்படிப்பட்ட ஞானம்? 1 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 29 சொல்கிறது, கிழக்கத்திய புத்திரனின் ஞானத்தை காட்டிலும் அங்கே எகிப்தியருடைய ஞானத்தை காட்டிலும் அது சிறந்ததாக இருந்தது. அந்நாட்களிலே கிழக்கத்திய புத்திரருடைய ஞானம் மிகுந்த ஞானம், எகிப்தியருடைய ஞானம் மிகுந்த ஞானம். இந்த 2 பேருடைய ஞானத்தை காட்டிலும் இந்த சாலமோனின் ஞானம் மிகுந்த ஞானம். காரணம் என்னவென்றால் அந்த ஞானம் தேவனிடத்திலிருந்து வந்த ஞானம். ஆனால் இயேசுவானவர் ஞானமாகவே இருக்கிறார்.
அப்படியானால் இந்த சாலமோனின் ஞானத்தை காட்டிலும் நம்முடைய ஆண்டவரின் ஞானம் மிகவும் முக்கியமான ஞானம், மிகவும் பெரிய ஞானமாக இருக்கிறது. ஆகவே தான் அவருடைய ஞானத்தின் அடிப்படையிலே சாலமோனை காட்டிலும் நம்முடைய உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசுவானவர் ஞானம் நிறைந்தவராக காணப்படுகிறார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 47 வாசித்தால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் 7 வயதிலே அவர் ஆலயத்திலே அங்குள்ள பெரிய பெரிய ஞானிகளோடு அவர் தர்க்கித்து பேசி கொண்டிருக்கிறார். அவருடைய ஞானத்தை கண்டு பிரமித்தார்கள் என்று லூக்கா எழுதுகிறார். ஏனென்றால் அந்த 7 வயதிலே அந்த ஞானத்தை கண்டு பிரமித்தார்கள். அதே சமயத்தில் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் ஞானத்திலே வளர்ந்தார் என்று திருமறை சொல்கிறது. மார்க் நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 36-37 எடுத்து வாசித்து பாருங்கள். ஆண்டவரிடத்திலே மக்கள் அடிக்கடி கேள்வி எடுக்கிறார்கள். வேதபாரர்கள் கேட்கிறார்கள், சதுசேயர்கள் கேட்கிறார்கள், அங்கே அநேகர் கேள்வி எடுக்கிறார்கள். ஒவ்வொரு கேள்விகளுக்கும் ஆண்டவர் பதில் கொடுத்து கொண்டே வருகிறார். அப்படி பதில் கொடுத்து கொண்டே வரும்போது ஆண்டவராகிய இயேசுவானவர் அந்த மக்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். அதாவது என்ன கேள்வி கேட்டார் என்றால், தாவீது தன்னுடைய வலது பக்கத்தில் இருக்கிறவரை ஆண்டவர் என்று சொல்வார், ஆனால் தாவீதுக்கு அவர் எவ்வாறு குமாரனாய் இருப்பது எப்படி என்று கேட்டார். இதை கேட்டபோது ஒருவராலும் பதில் சொல்ல முடியாமல் போனது என்பதை திருமறையிலே நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. கேள்விகள் கேட்டார்கள், கேள்விகளுக்கு பதில் சொன்னார். ஆனால் இவர் கேள்வி கேட்கும் பொழுது ஒருவராலும் பதில் சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் அவருடைய ஞானமானது சாலமோனுடைய ஞானத்தை காட்டிலும் அது மிகுதியான ஞானமாயிருக்கிறது. ஆகவே தான் சாலமோனை காட்டிலும் அவர் பெரியவர். சாலமோனுடைய ஞானத்திலே கூட இருந்த சாலமோன் வழுவி போனான், கெட்டு போனான். ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஞானம் நிறைந்தவர், எங்கேயும் அவர் கெட்டு போகவில்லை. அவருடைய ஞானம் ஒரு நாளும் குறைபடவில்லை. இன்றைக்கு வரையிலும் அவருடைய வார்த்தைகள் ஞானம் நிறைந்ததாக காணப்படுகிறது. எல்லா காலங்களுக்கும், எல்லா தேசங்களுக்கும், எல்லா சூழ்நிலை பிரச்சனைகளுக்கும் அது பதில் கொடுக்கிற ஞானம் நிறைந்ததாக காணப்படுகிறது என்பதை சொல்ல விரும்புகிறேன். ஆகவேதான் சாலமோனின் ஞானம் லிமிட்டட், அது ஒரு அளவுக்கு உள்பட்டது. ஆனால் நம்முடைய உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசுவின் ஞானமானது அன்லிமிட்டட், அதாவது அளவுக்கு இல்லாதது. ஆனால் சாலமோனின் ஞானம் குறைவுள்ளது, ஆனால் ஆண்டவரின் ஞானம் பூரணம் உள்ளது. சாலமோனின் ஞானம் நித்தியத்துக்கும் அல்லது இம்மைக்குரியது. ஆனால் ஆண்டவரின் ஞானம் நித்தியத்துக்கு மாத்திரமல்ல, அல்லது இன்னும் ஆழமான காரியங்களுக்கு அடுத்ததாக காணப்படுகிறது. சாலமோனினுடைய வார்த்தைகள், ஞானங்கள் உலகத்துக்கு அடுத்த காரியங்களுக்குரிய போதனையாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய ஞானங்கள் எல்லாம் இம்மைக்கும் மறுமைக்கும் ஆன்மீகத்துக்கு அடுத்ததாக இருக்கிறது. ஆகவே தான் நான் சொல்கிறேன், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சாலமோனை காட்டிலும் பெரியவர். அருமையானவர்களே, சாலமோனின் ஞானத்தை கண்டு நீங்கள் பிரமிக்கிற நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவண்டே வாருங்கள். ஞானம் நிறைந்தவர், உங்கள் கடந்த காலத்தை அறிந்தவர், நிகழ்காலத்தை அறிந்தவர், எதிர்காலத்தை அறிந்தவர். அவருடைய கைகளிலே உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபித்து பாருங்கள். ஞானமில்லாத எனக்கும் உங்களுக்கும் ஞானம் தருகிறார். வழிநடத்தல் இல்லாத நமக்கு வழிநடத்த தருகிறார். என்ன செய்வது என்று திகைத்து கொண்டிருக்கிற நமக்கு தீபத்தை ஏற்றி வழி காண்பிக்கிறார். நம்முடைய கண்கள் மேலே கண்களை வைத்து ஆலோசனை சொல்லுகிறவராயிருக்கிறார். ஆகவேதான் என்னுடைய உங்களுடைய உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவானவர் அவர் சாலமோனை காட்டிலும் பெரியவர். சாலமோன் பெரிய ஞானி, அவரை காட்டில் நம்ம ஆண்டவர் பெரியவர் என்றால் உலகத்திற்கிற எந்த படிப்பாளிகள், எந்த ஞானிகளை காட்டிலும் என் ஆண்டவரும் உங்கள் ஆண்டவருமாகிய இயேசுவானவர் பெரியவர். ஆகவே சாலமோனை காட்டிலும் நம்முடைய ஆண்டவர் ஞானத்தில் பெரியவர். இரண்டாவதாக, சாலமோனுடைய பரிசுத்தத்தை காட்டிலும் நம்முடைய ஆண்டவரின் பரிசுத்தத்திலே அவர் பெரியவர். நம்முடைய ஆண்டவராய் இயேசுவானவர் தன்னுடைய விரோதிகளை பார்த்து கேட்டார், என்னிடத்தில் பாவம் உண்டு என்று யாராவது சொல்லக்கூடுமா என்று கேட்டார். அங்கே 100க்கு அதிபதியானவன் சிலுவையிலே ஆண்டவர் மடிந்த போது சொன்னான். லூக்கா 23:47 அவன் நீதிபரர் என்று சொன்னான். பிலாத்தின் மனைவி மத்தேயு நற்செய்தி நூலிலே அவள் தெளிவாய் சொன்ன ஒரு காரியம் இதுதான். 27:17 அவர் நீதிமான் என்று சொன்னார். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7 சொல்கிறது, நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய பாவங்களை நீக்கி சுத்திகரிக்க வல்லமை உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அவர் பரிசுத்தர், அவருடைய இரத்த பரிசுத்தமானது, அவருடைய வார்த்தைகள் பரிசுத்தமானவைகள், அவருடைய மீட்பின் செயல்கள் பரிசுத்தமானது. பரிசுத்தத்திலே சாலமோனை காட்டிலும் பெரியவர். சாலமோனுடைய பிற்கால வாழ்க்கையை பாருங்கள், வீழ்ச்சி. 700 மனைவிகள், 300 மறுமனையாட்டிகள். தேவனை விட்டு அஞ்ஞானத்திற்கு போனான். தேவனை விட்டு அவன் ஒருவேளை தேவன் அல்லாததை ஆராதித்தான். தேவனை விட்டுவிட்டு தேவனுக்கு விரோதமானவைகளை அவன் தொழுது கொள்ள ஆரம்பித்தான். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவருக்கு எத்தனை சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகளை வசனத்தினாலே அவர் ஜெயித்தாரே தவிர எந்த சோதனைகளிலும் அவர் வலிவு போனார், விழுந்து போனார் என்று வார்த்தை கிடையாது. அப்படியானால் பரிசுத்தத்திலே சாலமோனை காட்டிலும் அவர் பெரியவர். ஒருவேளை நீங்கள் யார் யார் பரிசுத்தர் என்று எண்ணுகிறீர்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே சில காலங்களில் வீழ்ச்சி அடைய வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்றும் பரிசுத்தவர், எக்காலத்திலும் பரிசுத்தமானவர். அவரை நம்புகிறவர்களுக்கு பரிசுத்த நிறைந்த வாழ்க்கையை தருகிறார். ஒருவேளை அந்தரங்க வாழ்க்கையிலே வீழ்ந்து வீழ்ந்து வீழ்ச்சியிலே கிடந்து தவிக்கிறீர்களோ, அல்லது வெற்றி நிறைந்த ஒரு வாழ்க்கை இல்லாதபடி புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, அல்லது உங்களுடைய தடுமாற்றங்களை, தவறுகளை அல்லது தீய பழக்கங்களை மேற்கொள்ளாமல் குழம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, சுய முயற்சியிலே ஈடுபட்டு அநேக தடுமாற்றங்களிலே அழிவின் பாதையிலே போய் கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுக்கு நற்செய்தி வருகிறது. பரிசுத்தத்திலே சாலமோனை காட்டிலும் பெரியவர் இருக்கிறார். உங்களுக்காக எனக்காக காய தழும்பேற்ற அந்த ஆண்டவர் அவர் நம்மை அன்போடு கரம் நீட்டி அழைக்கிறார். அவரிடத்திலே மீட்பரே என்று சொல்லி கதரும் பொழுது பாவங்களை மன்னித்து பரிசுத்தமாக்கி அந்த பரம்பொருளாகிய நம்முடைய ஆண்டவர் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாக எண்ணி உங்களை மாற்றுவார். ஆகவேதான் ஞானத்திலே சாலமோனை காட்டிலும் பெரியவர், பரிசுத்தத்திலே நம்முடைய ஆண்டவர் சாலமோனை காட்டிலும் பெரியவர். என்னுடைய பரிசுத்தத்தை காட்டிலும், உங்கள் பரிசுத்தத்தை காட்டிலும், எந்த போதகரை காட்டிலும், எந்த நற்செய்தியாளரை காட்டிலும், ஒருவேளை எவ்வளவு பெரிய பெரிய நீதிமானை காட்டிலும் நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தத்திலே சாலமோனை காட்டிலும் பெரியவர். மூன்றாவதாக அவருடைய ராஜ்யத்திலே அவர் சாலமோனை காட்டிலும் பெரியவர். சாலமோன் யார்? ராஜா. ஒரு ராஜா இருப்பார், ஆனால் அவருக்கு ராஜ்யபாரம் கட்டாயம் இருக்கும். ஆனால் சாலமோனுடைய ராஜ்யபாரம் விரிவடைந்தது. அவனுக்கு எல்லா இடங்களிலும் அமெரிக்கையும் சமாதானமாக இருந்தது. ஆகவே அவனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய கீர்த்தி பெருகிற்று, அவனுடைய புகழ் பெருகிற்று. ஆனால் சாலமோனுடைய சாம்ராஜ்யமானது யூதர்கள் அல்லது இஸ்ரவேல் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு பொற்காலம் அல்லது சாம்ராஜ்யம் என்று சொல்லலாம். ஆனால் இந்த சாலமோனுடைய சாம்ராஜ்யம் கூட, அவனுடைய கிங்டம் கூட அழிந்தது அல்லது பலவீனமற்றது, பிரிந்தது. அவனிடத்தில் அந்த 12 பகுதியிலே அங்கு ஒரு கோத்திரம்தான் சாலமோனுடைய சந்ததிக்கு, அது மற்றதெல்லாம் பிரித்து கொடுக்கப்பட்டது. அப்படியான சாலமோனுடைய சந்ததியானது அவன் ராஜ்யபாரத்தை இழந்தது. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் உயிர்த்தெழுந்தவர். அவருடைய சாம்ராஜ்யம் இன்றைக்கும் இருக்கிறது. தானியேல் 6ஆம் அதிகாரம் 26 வசனம் சொல்கிறது, அவருடைய ராஜ்யம் அழியாதது. அவருடைய ராஜ்யம் அழியாதது. ஒருவேளை ஆண்டவருடைய வருகை மட்டுமல்ல, வருகைக்கு பிற்பாடும் அவருடைய சாம்ராஜ்யமானது இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் நம் ஆண்டவருடைய சாம்ராஜ்யம் பெரியது. இதோ சாலமோனுடைய சாம்ராஜ்யம் மறையத் தொடங்கியது, பலவீனம் தொடங்கியது, அது அழியத் தொடங்கியது. ஆனால் ஆண்டவருடைய சாம்ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் சாம்ராஜ்யமானது அது இன்றைக்கு அழியாததாக இருக்கிறது. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 33 பாருங்கள். ஒரு பெண்ணானவள் ஒரு 3 பிடி மாவிலே கொஞ்சம் புளித்த மாவை வைத்தாள். அந்த கொஞ்சம் புளித்த மாவானது அந்த 3 பிடி மாவையும் அது புளிக்க வைத்தது. இதே போலதான் தேவனுடைய ராஜ்யமானது புளித்த மாவுக்கு ஒப்பிடலாம். இந்த புளித்த மாவு எவ்வாறு 3 பிடி மாவை புளிக்க வைக்கிறதோ, இது மறைமுகமாக ஒரு அந்தரங்கமாக சீக்கிரட்டாக அநேகரை அந்த மாவை புளிக்க வைக்கிறது போல தேவராஜ்யமானது இன்னைக்கு மறைமுகமாக எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை தொடுகிறது, எத்தனையோ ராஜ்யத்தை தொட்டிருக்கிறது, எத்தனையோ குடும்பங்களை, கோத்திரங்களை, எத்தனையோ தலைமுறைகளை, எத்தனையோ மக்களை சந்தித்து அதை மாற்றி வருகிறது.
அப்படியான கிறிஸ்துவின் சாம்ராஜ்யம் மறைமுகமாக செயல்படுகிறது என்பதை அங்கு வெளிப்படுத்துகிறது. மத்தேயு 13:34 நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கு ஒரு கடுகு விதைக்கு ஒப்பிடப்படுது. கடுகு விதையான முளைத்து பெரிய மரமாய் மாறி அங்கு பறவைகள் வந்து தங்குகிறது. அப்படியானால் கர்த்தருடைய ராஜ்யம் வெளிப்படையாகவும் வளருகிறது, மறைமுகமாகவும் வளருகிறது. கர்த்தருடைய ராஜ்யத்தை யாராலும் தடுக்க முடியாது. வெளியே தடுத்தால் அது மறைமுகமாய் வளரும், மறைமுகமாய் தடுத்தால் வெளிப்படையாய் வளரும். ஆகவே உள்ளேயும் வெளியேயும் அது வளரக்கூடியதாக கிறிஸ்துவின் சாம்ராஜ்யம் இருக்கிறது. ஒருவேளை நம்முடைய ஆண்டவராக இயேசுவானவர் 12 பேரோடு சீசர்களை ஆரம்பித்தார். அதில் ஒருவன் யூதாசு தன்னை தற்கொலை பண்ணி கொண்டான். இந்த 11 பேரோடு ஆரம்பித்த சாம்ராஜ்யமானது உலகத்தின் ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு மூலைகளிலும் போய் அது பரவி இருக்கிறது. ஆனால் சாலமோனின் சாம்ராஜ்யம் பரவி இருக்கிறதா? இல்லவே இல்லை. காரணம் என்னவென்றால் கர்த்தருடைய ஆண்டவராய் இயேசுவின் சாம்ராஜ்யமானது சாலமோனின் சாம்ராஜ்யத்தை காட்டிலும் பெரியது. அவை நியூமரிக்கல், எண்ணிக்கையின் அடிப்படையிலும், ஜாகிரபிகள், பூகோளத்தின் இடத்தின் அடிப்படையிலும், இந்த அல்லது வல்லமையின் அடிப்படையிலும் கிறிஸ்துவின் சாம்ராஜ்யமானது அப்படியே மக்கள் மத்தியிலே பரவி கொண்டிருக்கிறது. மத்தேயு 28 கடைசி 3 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்படியானால் அவருடைய அதிகாரத்துக்கு அளவே இல்லை. சாலமோனுடைய அங்கே ராஜ்யபாரமானதை காட்டிலும் ஆண்டவருடைய ராஜ்யபாரம் பெரியது. சாலமோனுடைய ராஜ்யபாரத்தின் அதிகாரம் வல்லமையை காட்டிலும் இதோ ஆண்டவருடைய அதிகாரம் வானத்தில் உண்டு, பூமியில் உண்டு, பாதாளத்தின் மேலும் அவருக்கு அதிகாரம் உண்டு. ஆகவேதான் அவர் சொல்கிறார், என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் அங்கு வாசல்கள் அதை மேற்கொள்ளாது என்று சொல்கிறார். காரணம் என்ன? பாதாளத்தின் மேலே, சாத்தானின் மேலே, பிசாசின் மேலே, நரகத்தின் வல்லமையின் மேலே ஆண்டவராக இயேசுவின் சாம்ராஜ்யத்துக்கு அதிகாரம் உண்டு. ஆகவே தான் இந்த 3 குறிப்பிலே சொல்கிறேன். அவருடைய ஞானத்தின் அடிப்படையில் பார்த்தால் சாலமோனை காட்டிலும் கிறிஸ்து பெரியவர். பரிசுத்தத்தை பார்த்தால் சாலமோனை காட்டிலும் பெரியவர். ராஜ்யபாரத்தின் வல்லமையை காட்டி பார்த்தாலும் அவர் பெரியவர். ஆகவே இந்த பெரியவராகிய ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்வீர்களா? அவருக்காக வாழ்வீர்களா? ஞானத்தையும் பரிசுத்தத்தையும் ஆளுகையும் தந்து உங்களை செழிக்க வைப்பார். பிரார்த்தனை செய்வோமா? ஜீவனுள்ள பிதாவே, இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற கண்டு வருகிற மக்களை ஆசீர்வதியும். ஆண்டவரை, எங்கள் ஆண்டவர் சாலமோன் என்கிற ஒரு ராஜாவை காட்டிலும் பெரியவர் என்பதை கற்றுக்கொண்டோம். ஞானத்திலே பெரியவர், பரிசுத்தத்திலே பெரியவர், ராஜ்யபாரத்தின் ஆளுகையிலே பெரியவர், மகா பெரியவராகிய உம்மை நாங்கள் ஏற்றுக்கொண்டு உமக்காக வாழ எங்களுக்கு உதவி செய்யும். உமக்காக வாழ்ந்து கிறிஸ்துவின் ராஜ்யமானது உலகமெங்கும் பரவ எங்களை பயன்படுத்தும். இதற்காக ஜெபிக்கிற கொடுக்கிற எல்லா மக்களையும் நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்திலும் கிறிஸ்துவுக்காக எழும்புகிற ஊழியக்காரர்களை எழுப்பும். ஆண்டவரே, உலகமெங்கும் கிறிஸ்துவின் ராஜ்யம் உயர்த்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.